அதாவது ராமேஸ்வரம் வந்தீங்கன்னா ஃபுல்லாகவே லாட்ஜு, ரெசிடென்சி இந்த மாதிரி ரூம்ஸ் தான் நிறைய இருக்குது. பட் சோலோவா வந்தீங்கன்னா உங்களுக்கு ரூம் தரமாட்டாங்க. யாராச்சும் புண்ணியவளன், அதாவது நல்ல ஒரு மனசுள்ள ஓனர் இருந்தால் மட்டும்தான் நமக்கு ரூம்ஸ் கிடைக்கும். ஸோ ரூமோட காஸ்ட்டு, அது மாதிரி ரூம் எப்படி சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த லக்கேஜை தூக்கி ரூமுக்கு கொண்டு போகணும். ஸோ லக்கேஜை எடுப்போமா? ஏசி பார்த்தீங்கன்னா ஏசி ரூம் இருக்குது, நான் ஏசி இருக்குது. நான் ஏசிலேயும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது சுடி தண்ணி வர்றதுக்கு ஒரு ரூம் இருக்குங்க. அந்த ரூமு இது ரெண்டும் 50 ரூபா அதிகம். சுடு தண்ணி இல்லாதது 50 ரூபா கம்மிங்க. ஸோ இதான் நம்ம லக்கேஜ். எடுத்துட்டு போவோம். பேலப்பட்டி எடுத்த மாதிரி எடுத்துக்கிறான். இருக்கிறதே லாஸ்ட் ரூம். அதான் டஸ்ட் எல்லாம் இருக்குது தெரியுமா, அதுக்கு பக்கத்து ரூம். ஏன் நான் இந்த ரூம் எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரூம் 600 ருபீஸ் ஒன்லி. 600 ரூபாய்க்கு எனக்கு ஓகே மாதிரி தான் இருந்து. ஏன்னா ரூம் தரல. ஒரு 4-5 இடத்துக்கு போய் கேட்டு பார்த்தேன், ரூம் தரல. ஸோ அதனால இந்த ரூம் எனக்கு ஓகேயா தெரிஞ்சு. பட் ரூம் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்குங்க. ஃபைனலாக நம்ம ரூம் எடுத்தோன்னா ரெஸ்ட் ரூம் உள்ள தான் போய் பார்ப்போம். கரெக்டாக இந்த ரெஸ்ட் ரூம் உள்ள போய் பார்ப்போமா? கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்குது. அது ஒரு கிளாஸ். இதான் நான். ஹாய்.